गाइस நான் தான் தர்ஷன் கணேஷ் சேனல்ல இருந்து பேசுறேன். இப்போ பாத்தீங்கன்னா டாக்கிங் டாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேம் பாத்தீங்கன்னா ஏத்தி இருக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நெட் வேணும்னா போட்டுக்கலாம், நெட் இல்லைன்னா வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுக்கலாம். அந்த கேம் தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். நம்மகிட்ட மொத்தம் வந்து இவன் பேரெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. யார் இவங்க டீட்டெயில் ரெஜிஸ்டர்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒரு வேலை பண்ணிக்கி இவன் எங்கே சார் நடந்து போயிருக்கான், எங்கே போகிறான், யார் பாரு என்னது இது? ஏய் கேர்ள்ஸ் டாய்லெட்டில் நீ வரக்கூடாது. நோ 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 ஓடு 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 ஓடு. ஐயோ யாரா இவங்க? என்ன பஸ்? சரி பஸ்ஸில் போவோமா? சரி நீ பஸ்ஸில் போவோம். ஆகா பஸ் இல்லைன்னா பஸ்ஸை கூட வாங்கலாம். ஏன் இவங்க இப்படி அலைகிறாங்க எனக்கு எங்கே தெரியாமே மாட்டேங்குதுங்க. ஸோ அப்படின்னு சொல்லி உள்ளே ஓப்பன் பண்ணுவோம். சிக்கால் 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 டக்கு 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 ஓப்பன் பண்ணுவோம். மறுபடியும் வருதா? போடு இன்னொரு வாட்டி வருது. போடு ஜாலியோ ஜிம்கானா ஹாய் ஹை ஒன்று ஓப்பன் பண்ணு சை போச்சுங்க போச்சு. தினம் சப்ஸ்கிரைப்னு காமிக்குது. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். நம்ம டிஸ்கால் ஓப்பனு. என்னது சரி ஸ்விம்மிங் பூல் பூஸ் கிடச்சிருக்கா, அது வேறு விஷயம் பார்த்துக்குவோம். ஸோவா என்னங்க இவங்க நாளும் இது போடு வேறு லெவலு. சரி புக்குக்குள்ளே போகலாம். இப்போ இது எதுக்கு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. டெலஸ்கோப்பு கொடுத்துட்டானுங்க. நாங்கள் அப்புறமேட்டு பாய் ட்ரை பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ். ஒன்று இருக்குது. இதை முடித்தோம்னா கிட்டார் தான் தருவாங்க. நம்ம கிட்டார் நம்ம ஆல்ரெடி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆடை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். அதுவே ஆடு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. எல்லாமே சாப்பிட கேட்குறானுங்க. வாங்கடா மொத்தமாக வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டேன். இவங்க மட்டும் ரோமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க கிளாஸில். டாடே ஒன்றுமே வாங்கலைங்க. ஐயோ ஒன்றுமே இருக்கல. சரி ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கு இவ்வளோ காசு இல்லையே. இப்போ என்ன பண்ணேன், 10 ரூபாய்க்கு 20 ரூபாயா சாக்லேட்டு. சரி இதை வாங்குவோம் சரி சொல்லி வாங்கியாச்சு. டக்கு நீங்கள் எப்படியோ போகிறவே போய்க்கோங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருவோம். இந்த பொம்பள்கிட்ட சம்பி சாரி பார்த்து கடிச்சு திணிக்கோ போட்டுட்டு ஒன்றுமே இல்லைங்க. ரத்த சட்னி எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா சோப்பு சட்னி. யார் குடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை தான் குடிக்க போகுது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, சலகமாயாச்சு. எல்லோரும் காரத்தை தண்ணி பார்த்துருக்கேன், ஓடி பார்த்ததில்லை கைஸ். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஒன்று காமிச்சாங்க. என்ன ஒன்று சட்டையை மாற்றாம வச்சுருக்காங்க. சட்டையை மாற்றி விடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரொம்ப சேடை போச்சு கைஸ். ஒன்றுமே இல்லை என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையும் இல்லை, ஒரு கிட்டையும் இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு பண்ணிடுவோம். எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் ஸ்போக் பண்ணி பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு. ஐயோ நீ வாப்பா, நீ எதுக்காக நீ தின்ற மூட்லேயே இருக்கிய திணிப்படை. சரி நம்ம கேம் விளாடுவோம். உன்னை வச்சு எதுனாவது எங்கிட்ட வச்சு நீ பார்க்குறோம். புரிஞ்சு போச்சே. ஆனால் இவனுக்கு யாருமே இல்லையே. இந்த இருக்குங்க. இவன் யாரு? எங்க புதுச்சா வர்றாங்க இல்லைங்க. புதுச்சா அக்கா நம்மளோடது இங்கே இருக்கா. இது ஒன்று. இது யாரு போய் தேடணுமா? இவன் யாருங்க? புதுசாக இருக்காங்க. எங்கே போங்க. இது ஒரு கேம்னு சொல்லி நான் விளாண்டதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை.
சரின்னு சொல்லி இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிடிக்கலை. நான் ஒரு எபிசோடு தான் சத்தியமாக போடுவேன். ஏன்னாலாம் தொடர்ந்து தான் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ இல்லாமல் பார்ப்பீங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லை, கிராணி போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, விரும்பி பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டோட பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஓகே காய்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லை. இல்லை என்ன இருக்குது காய்ஸ், நீங்களே சொல்லுங்கள். வேஸ்ட்டு கேமு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு வேஸ்ட்டு கேமு, ஆனால் சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இதில் ஆடுவானுங்க. விளாடாதரா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விளாடுவானுங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேம் தான் பிடிச்சிருவோம். சரி சொல்லி அமுக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தா அதான் வந்துட்டு இருந்தேன், ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லி ஒன்று காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது சரியான மொக்க கேமாக இருக்குங்க. இல்லை லாலாம் என்ன ஹேக்கட் வசன் இருந்துச்சுன்னு வைங்களேன், போட்டு பொழந்து கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். சரி தொடு என்ன ஒன்றுமே காணோம். எங்கிட்ட போச்சுங்க அது. இங்கிட்டு போட்டால் இங்கிட்டு போகாமல் அங்கிட்டு போய் வெறுப்பேத்து. நான்சென்ஸ் ஸ்டூபிட். எங்கே கிடக்குது, எங்கே போச்சு? எங்கத்தான் போச்சுன்னு தெரியலங்க. எங்கே போச்சு? கடைசியில் தேடி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கே தெரியுமா இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கட் பண்ணியும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியும் இவ்வளோ நேரம் இருக்குண்ணா. நான் முழுசாக காமிக்க எவ்வளோ நேரம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, அது எங்கே போச்சுன்னு சத்தியமாக தெரியல. ஏழோட்ட கோயிலுக்கு எங்கே போட்டாலே நாசமாக போனவங்கள இல்லடா அது. ஆத்தாடி ஒன்றுமே இல்லையே பொட்டிக்குள்ள. வச்சு நான் அந்த பொட்டி வச்சு என்ன பண்ண போகிறேன்? என்னடே நியாயமாக கேட்குறேன், இந்த பொட்டி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நீ ஏன் சொல்லு, இந்த பொட்டி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது என்னது? எப்பா இதே இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கலர் வச்சானா இது ஒரு கேம்னே இது கேமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். ஐயோ ராமா எங்கே இருக்கு? இங்கே பாருங்க, செம ஸ்டெப்பு போடுறான். இங்கே பாருங்களேன், இவனை மட்டும் பாருங்கள், நான் உன்னை மாறிக்கிறேன். என்னை பாருங்களேன், டங்கனக்கா அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். சூப்பர் ஸ்டெப்பு, அம்மாடுமான மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லி எடுத்துட்டாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு பெரிய தொல்லையாகவே இருந்துச்சு எனக்கு. இது என்ன இது வாச்சாடா உங்கடா கொக்காமாக்கா பண்ணிட்டேன். என்ன ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு கேமுங்க. இதிலேருந்து என்ன தெரிய வருது? இந்த எல்லா பயப்பிள்ளைகளும் நீ இவன் அப்புறம் அவன் எல்லாம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட். பிடிச்சிருந்தா லைக், பிடிச்சிருக்கான்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், அதே மாதிரி பிடிக்கலன்னா டிஸ்லைக் மட்டும் பண்ணிடாதீங்க. என் வீடியோ பார்க்குறவங்களாம் 2-3 பேர் டிஸ்லைக் பண்ணுறீங்க. டிஸ்லைக் கூட பண்ணாதீங்க. எதுக்கு டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு டிஸ்லைக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எதுக்கு டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேவா கைஸ்? டிஸ்லைக் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே கிடையாது. எதுக்கு டிஸ்லைக் பண்ணணும்? அப்படியே பிடிச்சிருந்தா தான் உங்களை லைக் தான் பண்ண சொல்கிறேன். டிஸ்லைக் தேவையில்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப். பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லிவிட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஒரு கெஞ்சி கேட்குறேன். பை கைஸ்.